நேற்றிரவு 8:31 மணிக்கு மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகே உள்ள மின்கம்பத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகே இருக்கக்கூடிய மின்கம்பத்துல நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. நேற்று இரவு சரியாக 8:31 மணி அளவுல அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மின்கம்பத்துல இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும், உடனடியாக தீயை அணைக்கக்கூடிய பணிகள்ல மெட்ரோ ரயில் ஊழியர்கள் மற்றும் இதர துறைகளை சார்ந்த முன்கள பணியாளர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவதற்கு பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மின்கம்பத்தில் ஏற்பட்ட தீ மளமளவென பல பகுதிகளுக்கு பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருந்ததாகவும், தொடர்ந்து அந்த மெட்ரோ தூண்களுக்கு அருகாமையிலேயே அந்த தீ விபத்து ஏற்பட்டதால பயணிகளுக்கும் அங்கு வரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும், சரியாக தீயை 8:42 மணி அளவுல கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்து கண்டறியப்பட்ட பகுதி பிரதான சாலை என்பதாலும் சாலையை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணியில தீவிரப்படுத்தப்பட்டதோடு, இந்த தீ விபத்தால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்திற்கும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை எனவும், மாநகராட்சிக்குட்பட்ட அந்த மின்கம்பத்துல ஏற்பட்டிருந்த அந்த பழுது காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தே இத்தகைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்ததாகவும், உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகமும் இணைந்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் 108 அவசர கால ஆம்புலன்ஸ் சேவையின் தரப்பிலும் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 108 ஆம்புலன்ஸ் சேவையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் சேர்ந்து இந்த தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தேவையான பணிகளில் ஈடுபட்டதாகவும், யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முறையாக அந்த பணிகள் என்பது நடைபெற்று தற்போது அந்த தீ என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என நேற்று நடைபெற்ற அந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகே உள்ள மின்கம்பத்தில் திடீரென நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீ தற்போது அணைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம்.